தற்போது மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம். ஷியாம் சார், தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு உச்சநீதிமன்றம் பொது சின்னம் வழங்கலாம் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? நம்ம எதிர்பார்த்த தீர்ப்பு தான். அதாவது ஒரு கட்சியிலே பிளவு ஏற்பட்டு அந்த பிளவின் ஒரு பகுதிக்கு கட்சியின் சின்னம் ஒதுக்கப்பட்டு அதன் மேல்முறையீடு நிலுவையில் இருக்கும்போது எதிர்த்தரப்புக்கு இன்னொரு பொது சின்னம் வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் தேர்தலிலே சமமான களம் இருக்கும். லெவல் பிளேயிங் ஃபீல்ட் எல்லாவற்றிலுமே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலுமே லெவல் பிளேயிங் ஃபீல்ட் வேண்டும். எதற்காக நாம் இட ஒதுக்கீடு கேட்கிறோம்? லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஒரு வகையான சமூக நீதி. இது அப்படி சமமான களம் அமைய வேண்டும் என்பதுதான் இந்திய ஜனநாயகத்தின் நோக்கம். அந்த வகையிலே சின்னங்கள் தனித்தனியாக இருந்தால் சமமான களம் அமையாது. அமமுகவின் சார்பாக 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 19 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆக மொத்தம் 59 பேர் வேட்பாளர்களாக நிற்கிறார்கள். இந்த 59 பேருக்கும் தனித்தனியாக 59 சின்னங்கள் என்றால் நிச்சயமாக சமமான களமாக இருக்காது. அதனால்தான் இந்த பொது சின்னம் வழங்க வேண்டும் என்கிற கேள்வி. இந்த சின்னத்தை வழங்க வேண்டும் என்கிற உத்தரவை நிச்சயமாக உச்சநீதிமன்றம் போட முடியாது. அது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். தேர்தல் கமிஷனை பொறுத்தவரையிலே அவர்கள் முன்னிருந்த தாவா முடித்து விட்டது. அதாவது தாவா எண் 2/2017 என்கின்ற மதுசூதனன் வகைரா மற்றும் திருமதி சசிகலா தரப்பினருக்கு இடையேயான தாவா முடிந்து விட்டது. எனவே மேற்கொண்டு அவர்கள் அந்த தாவாவுக்குள் போக முடியாது. இயல்பாக அடுத்த கட்டமான மேல்முறையீடு முடிந்து விட்டது. அதற்கும் அடுத்த கட்டமான உச்சபட்ச மேல்முறையீடு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. அது முடியும் வரை இப்போது ஒரு பொது சின்னம் அமமுக என்கிற ஒரு அமைப்பின் கீழ் நிற்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு இந்த மேல்முறையீட்டு வழக்கின் அட்மிஷனுக்கு தகுந்த மாதிரி சாராம்சம் மாறும். இதுதான் நிலைமை. ஆக 59 வேட்பாளர்களும் ஏதோ ஒரு பொது சின்னத்திலே கண்டிப்பாக நிற்பார்கள். இது வெற்றி. ஆனால் இது எதிர்பார்த்த ஒரு விஷயம்.